வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறிப்பு முட்டைக்கோஸ் பராத்தா. அதுக்கு முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ சன்னமாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி. அதாவது ஒரு முட்டைக்கோஸில் பாதி எடுத்து நறுக்கியிருக்கிறேன். அது நல்ல ஒரு பெரிய பவுல் நிறையா வந்திருக்கு. அது தவிர கோதுமை மாவு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, உப்பு மட்டும்தான். இந்த முட்டைக்கோஸை வேக வச்சு அதோடு சேர்த்து பிசைய போகிறோம். அதனால் முதல்ல இதை வேக வச்சுக்குவோம். லைட்டாக கொஞ்சம் இந்த காய்க்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டைக்கோஸை வேக வச்சிடலாம். முட்டைக்கோஸை இப்போ கொஞ்சம் வேக வச்சிடலாம். சாதாரணமாக நிறைய பராத்தாஸ் பண்ணுவாங்க, வெஜ் பராத்தா அந்த மாதிரிலாம் காரம் சேர்த்துருப்பாங்க மசாலாவில். அப்படி சேர்க்குறப்போ அந்த பராத்தாவுக்கு வெறும் ஊறுகாய் மட்டும் தொட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ண போகிறோம். ரொம்ப காரசாரமாக இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறவும் வச்சிட்டோம். வேகிறப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ அதில் கோதுமை மாவு சேர்த்துடலாம். அந்த தண்ணி நான் ஃபில்ட்ரு பண்ணல, அளவாக தான் தண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவும் வெந்த முட்டைக்கோஸும் சேர்த்து உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. உருண்டைகளை உருட்டி வச்சுட்டோம். நார்மலாக உருட்டுறத விட கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கிறோம். இது நம்ம இனி பராத்தாவை இட வேண்டியது தான். ரொம்ப கனமாகவும் வேண்டாம், ரொம்ப லேசாகவும் வேண்டாம். அது பராத்தாவை இட்டு கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அந்த பராத்தா இட்டு வச்சுருக்குறோம். அது கொஞ்சம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் விட்டு கொஞ்சம் நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்து இப்போ பரிமாறிடலாம். சுவையான சத்தான கேபேஜ் பராத்தா, முட்டைக்கோஸ் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்ப சுலபந்தான். எந்த காய் வேணாலும் சேர்த்து செய்யலாம். குழந்தைங்களுக்கு நல்லா காய் சேர்க்க முடியும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம பண்ணியிருக்கிறது டொமேட்டோ தால் பண்ணியிருக்கோம். ஆலு டொமேட்டோ தால். ஏற்கனவே நம்ம சேனலில் இது போட்டிருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் பட்டாணி சேர்த்துருக்குறேன். இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.